ஓம் ஸ்ரீ சாய்ராம். இந்த வருடம் ஆடி கிருத்திகைக்கு தனி சிறப்பு உள்ளது. இந்த ஆடி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது. குறிப்பாக கிரகதோஷம், நாகதோஷம், திருமணத்தடை உள்ளவர்கள், குழந்தை இல்லாதவர்கள், வேலை செல்ல இயலாதவர்கள் முருகனை வேண்டிக் கொண்டால் நினைத்தது நடக்கும். நிலப்பிரச்சனை இருந்தால் நீங்கும். அனைத்து வயதினரும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். காலையில் எழுந்து தலைக்கு குளித்து வீடை சுத்தம் செய்ய வேண்டும். ஒரு சிகப்பு துணி இருந்தால் அந்த துணியை வைத்து அதற்கு மேலாக முருகனின் படத்தை வைக்கவும். வேல் இருந்தாலும் அத்துடன் வைக்கலாம். சிவப்பு நிறம் கொண்ட மலர்களை நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். செவ்வலரி பூவை நாம் நெய்வேத்தியம் செய்வது மிகவும் நல்லது. சிகப்பு ரோஜாக்கள் வைத்து நெய்வேத்தியம் செய்யலாம். உப்பு இல்லாமல் சமைக்க வேண்டும். உங்களால் முடிந்தால் கொழுக்கட்டை, அதிரசம் செய்யலாம். விரதம் மேற்கொள்பவர்கள் நாம் அன்னதானம் முடிந்த பின்பு செய்யலாம். முருகப்பெருமானுக்கு அந்த அன்னதானத்தை படைத்துவிட்டு நாம் விரதம் இருக்க வேண்டும். மதியம் மட்டும் பால், பழங்கள் சாப்பிடலாம். முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யலாம். அப்படி செய்யும்போது புஷ்பம், பன்னீர், பஞ்சாமிர்தம் கொண்டு செய்யலாம். வருகின்ற ஜூலை 30ஆம் தேதி ஆடி கிருத்திகை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். 29ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை விரதம் மேற்கொண்டு பின்பு அதை முடித்து கொள்ளலாம். இல்லை என்றால் 30ஆம் தேதி மட்டுமே நாம் இந்த விரதத்தை மேற்கொண்டு முடிக்கலாம். ஆடி கிருத்திகை விரதம் மிகவும் மகத்தானது. நம்மளால் உபவாசம் இருக்க முடியாவிட்டால் பரவாயில்லை. நாம் குளித்துவிட்டு உணவு உண்பதும் மிகவும் நல்லது. ஜெய் சாய்ராம்.